ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/2/2025 சாக்கார முரளி பாக்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அத்தனையும் மறந்துடுங்க. உயிரோடு இறக்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் மறக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கடந்த காலத்தின் எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டாம். ஸோ அதனால் பாபா சொல்கிறார், இது வரைக்கும் என்ன படிச்சிருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க. அடுத்தது உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும் இல்லையா? அதை தான் பாபா சொல்கிறார், ஜீத்தே ஜி மர்னா மானா சப் குச் போல்னா பிச்லா குச் பி யாதுனா ஆயே. உயிரோடு இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் மறந்துடணும். நீங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி, அதுக்கு பேர் தான் இறத்தல். உயிரோடு இருந்து கொண்டே இறத்தல் அப்படின்ட்டு. பிரஷ்ன, जो पूरा जीते जी मरे हुए नहीं है उनकी निशानी क्या होगी? யார் உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலையை ஃபுல்லாக அடையலை, முழுசாக இறக்கலை அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்ன? உத்தர் பதில், ஓ बाप से भी ஆர்கியூ करते रहेंगे. பாபா கூட ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி ரைட்டு, இது எப்படி ரைட்டு, இல்லையே இதில் இப்படி தானே இருக்குது அப்படின்னு. கடவுளுக்கே பாடம் எடுத்தார் முருகன்றாங்களே, அது வந்து பெருமை கிடையாது, அசிங்கம் இல்லையா? கடவுள் சொல்ல வர்றாரு, அதை கேட்கக்கூடிய பொறுமை கூட இல்லை இந்த முருகனுக்குன்னு அர்த்தம். சாஸ்திரம்க்கா மிசால் தேத்தே ரஹேங்கே, இல்லை சாஸ்திரத்தில் இப்படி போட்டிருக்கு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உதாரணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜோ பூரா மர்கையே வ கஹேங்கே பாபா ஜோ சுனாத்தே வஹி சச்சே. ஸோ முழுசாக இறந்துட்டவங்க பாபா எது சொல்கிறாரோ அதுதான் உண்மைன்னு வாங்க இல்லையா? மாமா கிட்ட ஏதோ ஒன்று கேட்கும்போது மாமா சொல்கிறாங்க, எனக்குன்னு எந்த வழியும் கிடையாது, பாபா எது சொல்கிறாரோ அவ்வளோதான் இல்லையா? சீதை, ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. हमने आधा कल्प जो सुना वह झूठ ही था, इसलिए अब उसे मुख पर भी न लाए. அரை கல்பமாக நம்ம கேட்டது எல்லாமே என்னது? பொய் தான், பொய்யே பொய். அதனால் அது வாய் வழியாக கூட எடுத்துகிட்டு வர வேண்டாம். பாப்னே கஹா ஹே ஹியர் நோ ஈவில் இல்லையா? தீயதை கேட்காதே. அதனால் இது வரைக்கும் படித்தது எல்லாமே தீயது தான், அதை கேட்காதீர்கள். கீத். ஓம் நமோ சிவாயே. ओम नमः शिवाय. ओम शांति. बच्चों को समझाया गया है, जब शांति में बिठाते हो जिसको निष्ठा अक्षर दिया है, यह ड्रिल कराई जाती है. ஸோ குழந்தைங்களை அமைதியாக உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் நிஷ்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரர் பாஸ்கர் கூட நிஷ்டை அப்படின்ட்டு அந்த வார்த்தை இங்கேருந்து தான் எடுத்தாரா என்னன்னு தெரில. ஸோ இந்த ட்ரில்லு வந்து செய்ய வைக்கப்படுறது. अब बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं कि जो जीते जी मरे हैं कहते हैं हम जीते जी मर चुके हैं. जैसे मनुष्य जैसे मनुष्य मरता है तो सब कुछ भूल जाता है, सिर्फ संस्कार रहते हैं. अभी तुम भी बाप का बनकर दुनिया से मर गए हो. ஸோ பாபா சொல்கிறாரு, யார் உயிரோடு இருந்துட்டு இறக்குறாங்களோ
அவங்க பாபா நாங்கள் செத்துட்டோம் பாபா. எப்படி மனுஷங்க இறந்துட்டா எல்லாம் மறந்துடுது, சமஸ்காரம் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் பாபாவுடையவர் ஆகிட்டீங்க அப்படின்னா உலகத்திலிருந்து முற்றிலும் இறந்துடுறீங்க, விலகிடுறீங்க, மறந்துடுறீங்க. बाप कहते हैं तुम्हारे में भक्ति के संस्कार थे, अब वह संस्कार बदल रहे हैं, तो जीते जी तुम मरते हो ना. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பக்தி சமஸ்காரம் தான் இருந்துச்சு, இப்போ அந்த சமஸ்காரம் மாறிடுச்சு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். मरने से मनुष्य पड़ा हुआ सब कुछ भूल जाता है இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டராக இருக்கலாம், கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கலாம், இறந்துட்டாருன்னா எல்லாம் மறந்துடும் தானே. ஸோ அந்த மாதிரி மறக்கணும் நீங்கள். फिर दूसरे जन्म में नए सिर पढ़ना होता है. பிறகு அடுத்த பிறவி புதுசாக எடுக்கிறாங்க அப்படின்னா புதுசாக அவங்க படிக்க வேண்டி இருக்கும். बाप भी कहते हैं तुम जो कुछ पढ़े हुए हो वह भूल जाओ. இது வரைக்கும் என்னெல்லாம் படித்து வச்சுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. तुम तो बाप के बने हो ना. இது ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே ஒரு எந்த ஒரு ட்ரைனிங் கிளாஸ்லையும் இப்போ இதை சொல்கிறது உண்டு. ஸோ பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரைனிங் கிளாஸ்க்கு போகும்போது அவர் இதான் சொன்னார். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி, அதையெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வெளியில் வச்சுட்டு வந்துடுங்க. போகும்போது எடுத்துக்கோங்க, வேண்டான்னு சொல்ல, ஆனால் உள்ளே அது இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் சொல்கிறது கொஞ்சமாவது உங்களுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் பாபா இங்கே சொல்கிறார். இல்லை இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா அதை வச்சு இதை புரிஞ்சிக்க நினைக்கக்கூடாது, இதை வைத்து தான் அது உங்களுக்கு புரியும். நல்ல வேளை நம்ம இந்து மதத்தில் வந்து கம்பல்சரி படிக்கணுன்ற விஷயம் இல்லைல்ல, அதனால் நம்ம தப்பித்தோம் இல்லையா. ஆனால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களால் ஏன் ஏற்றுக்க முடியலன்னா அவங்க கம்பல்சரி பைபிள் குரான் படிச்சிடுறாங்க. அதனால் பாவம் இது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதுவும் முஸ்லீம்ஸ் ரொம்ப பாவம், கிறிஸ்டின்ஸை கூட கம்பல் பண்ணுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கிறது தான். ஆனால் முஸ்லீம்ஸு பாவம் கம்பல்சரி குழந்தையிலேருந்தே படிச்சிடுறதுனால அவங்களுக்குள்ளே இது போக மாட்டேங்குது. तुम तो बाप के बने हो ना, பாபாவுடைய ஆகிட்டீங்க தானே, அப்புறம் எதுக்கு அதெல்லாம். मैं तुमको नई बात सुनाता हूँ, நான் உங்களுக்கு புத்தம் புதிய விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். तो अब वेद शास्त्र ग्रंथ जप तप आदि यह सब बातें भूल जाओ. இல்லை இது வரைக்கும் நீங்கள் படித்த வேதங்கள், சாஸ்திரங்கள், கிரந்தங்கள், ஜபம், தபஸ்யா என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா அங்கே வந்து தவம்ன்றதுக்கே வேறு அர்த்தம் இல்லையா, அதனால தான் அதை மறக்க சொல்கிறேன். इसलिए ही कहा है हियर नो ईविल सी नो ईविल. இதைத்தான் தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே. அப்போ நமக்கு வேத சாஸ்திரங்களும் தீயது, கெட்ட வார்த்தை இல்லையா. यह तुम बच्चों के लिए है, कई बहुत शास्त्र आदि पढ़े हुए हैं, पूरा मरे नहीं है तो फालतू आर्ग्यू करेंगे. இல்லையா, நிறைய பேர் வந்து நிறைய வேத சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறாங்க இல்லை. அந்த மாதிரி பாபா குழந்தை அவங்க ஆக்சுவலி சங்கர் பாட்டி அப்படி தான் வந்துச்சு, அதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இது. அவர் வந்து வேத சாஸ்திரம்லாம் நல்லா கரைச்சி குடித்தவர், அதனால் அதை வைத்தே இதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இதுக்கு தனியாக வேறு ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன ஆகும்,
தவறான விளக்கங்களை வச்சுட்டு பாபா கிட்டேயே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சங்கர் பாட்டி அந்த பைபிள் இதெல்லாம் படிச்சுட்டு சொர்க்கத்தில் எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்கன்ட்டு. ஏன்னா அது பைபிள் குரானில் இருக்கிறது இல்லையா, ஆதாம் ஏவாள் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்கன்னது. ஸோ அதை வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறார். ஸோ அதுதான் அந்த மாதிரி தப்பாக அது ஒரு பெரிய டிஸ்சர்வீஸ் ஆகிடுச்சு இல்லையா பாபா குழந்தைங்களுக்கு. அதனால் அங்கே நிறையா அந்த செக்ஷுவல் அப்யூஸ்லாம் நடந்து அதில் ஒரு பொண்ணு தான் தெலுங்கானாவில் இவங்களும் பிரம்மகுமாரிலேருந்து வந்த பிரிவு தானே அப்படின்ட்டு அது பிரம்மகுமாரிகள் மேலே அதை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுக்கு தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். மர்கையே ஃபிர் கபி ஆர்கியூ நஹி கரங்கே, நீங்கள் இறந்துட்டீங்கன்னா பிறகு ஆர்கியூ பண்ண மாட்டிங்களே, சண்டை போட்டுட்டு வாதம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டிங்களே. கஹேங்கே बाप ने जो सुनाया है वही सच है. அப்படி உயிரோடு இறந்தவர்கள் சொல்லுவாங்க, பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் சத்தியம். இப்போ பாருங்கள், வேதங்களில் இருக்கிறவங்க குரானை தவிர எதுவுமே அவங்களுக்கு கேட்குறது கிடையாது. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். அது கிட்ட நம்ம போகும்போது நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க முஸ்லீம் ஆகிடுவீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வேறு போகும்போது ஏன் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்கி பாத்தே ஹம் முக் பர் क्यों लाए, மற்ற விஷயங்களை நம்ம ஏன் வாய் வழியாக எடுத்துகிட்டு வரணும். பாப் कहते हैं यह मुख में लावो ही नहीं, அதை வாய் வழியாக கூட வெளிப்படுத்தாதீங்க. ஹியர் நோ ஈவில், கேட்காதீங்க கெட்டதை. பாப்னே டைரக்ஷன் தியான்னா பாபா நமக்கு கட்டளை கொடுத்துருக்காருல, कुछ भी सुनो नहीं बोलो இல்லையா, கொஞ்சம் கூட கேட்காதீங்க கெட்டதை சொல்லுங்க. अभी हम ज्ञान सागर के बच्चे बने हैं तो भक्ति को क्यों याद करे. ஞானத்தின் கடலே எங்களுக்கு கிடைச்சிட்டாரு, நாங்கள் எதுக்குங்க பக்தி விஷயங்களை பற்றி நினைக்கணும். பக்தி நாங்களும் பண்ணியிருக்கிறோம், அதோடைய பலனாக கடவுள் கிடச்சிட்டார். இனிமேல்ட்டு அது எங்களுக்கு எதுக்கு. ஞான கடலே கிடச்ச பிறகு ஸ்தூல கடலை போய் மகா கும்ப மேலே முழுகிறாங்களே, அது எங்களுக்கு எதுக்கு இல்லையா. ஏன்னா இங்கே வாதம் விவாதம் பண்ணுறது கிடையாது. அதுதான் இங்கே கடவுள் ஞான கடல் கிட்ட இருந்து நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னா என்ன அர்த்தம். சரி, கடவுளோட நீங்கள் புத்திசாலின்னு நினைக்கிறீங்களா, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வந்துடுங்கன்றார். ஹம் ஏக் பகவான் கோ ஹி யாத் கர்த்தே ஹே, ஒரு கடவுளை தவிர நாங்கள் யாரையும் நினைக்கிறது கிடையாது. பாப்னே கஹா ஹே பக்தி மார்க்கோ புல் ஜாவோ, எங்களுக்கு அந்த கடவுளே சொல்லியிருக்கிறார் பக்தி மார்க்கத்தை மறந்துடுங்கன்ட்டு. மே तुमको सहज बात सुनाता हूँ कि मुझ बीज को याद करो तो जाड़ सारा बुद्धि में आ ही जाएगा. இல்லையா, பாபா சொல்கிறாரு, ஈஸியான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னது, இந்த வேதங்கள்லாம் கிளைகள், அது ஒரு விதையிலிருந்து வந்தது. அந்த விதையே பாபா தான். அவரை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மரமும் புத்தியில் வந்துட்டு போயிட போகுது, தானாக வந்துடும் இல்லையா. तुम्हारी मुख्य है गीता, गीता में ही भगवान की समझानी है. இல்லை, இங்கே முக்கியமான விஷயம் கீதை தான். ஏன்னா இந்து வேதங்கள்ன்றது நிறைய வரும். இதை படிச்சிருக்கிறீங்களா, அதை படிச்சிருக்கிறீங்களா, அது எங்களுக்கு தேவை கிடையாது. கீதைக்கான அர்த்தத்தை வேணால் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த கீதைக்கும் அதுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்குது. கடவுளை புரிய வைக்கிறது அதில் இருக்குது. அப் யஹே நை பாத்தே, இந்த விஷயம் புத்தம் புதியது. நை பாத் பர் ஹமேஷா ஜாதா தியான் தியா ஜாத்தா ஹே, எப்போவுமே புது விஷயத்தின் மீது தான் அதிக கவனம் கொடுக்கப்படும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்கிற வேதமெல்லாம் 1000-2000 வருஷமாக இருக்குது,
இது புத்தம் புதிய விஷயம்னா அதில் தானே நீங்கள் கவனம் கொடுக்கணும். இதை கடவுள் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, புத்தம் புதிய விஷயமும் அதே நேரத்தில் ஹேபி படி சிம்பிள் பாத், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமாக எளிமையாகவும் இருக்குது. சப்சே படி பாத் ஹே யாத் கர்னேக்கி, இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நினைவு செய்கிறது தான். கடி கடி கஹனா படுத்தா ஹே மண்மனாபவ, இல்லையா? அடிக்கடி மண்மனாபவ அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. என்னமோ கடவுளை நினைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ எங்களுக்கு என்னமோ நினைக்க தெரியாத மாதிரின்ட்டு போவாங்க. பட் ஆனால் நினைன்னு சொன்னீங்கல்ல, அது அவங்க மைண்டில் போகும். அதனால தான் ஒரு விஷயம் சொல்லும்போது இதை சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்றார். बाप को याद करो यही बहुत गुह्य बातें है, இல்லையா? ரொம்ப ஆழமான விஷயமே பாபாவை நினைவு செய்கிறது தான். இஸ்மே ஹி விக்ன படுத்தே ஹே, அதில் தான் தடை வரும். முரளி படிக்கிறதுல தடை வராது, ஞானத்தை கேட்குறதுல தடை வராது. ஆனால் அதை நினைக்கிறது இருக்குது பாருங்கள், பாபா நினைவிலேயே மூழ்கிறதுக்கு போங்க, அதில் தான் தடை வரும். बहुत बच्चे हैं जो सारे दिन में 2 मिनट भी याद नहीं करते. நிறைய குழந்தைங்க 2 நிமிஷம் கூட ஒரு நாள் ஃபுல்லாக நினைக்கிறது இல்லை. बाप का बनते भी अच्छा कर्म नहीं करते तो याद भी नहीं करते, विकर्म करते रहते हैं. ஸோ பாபாவுடைய குழந்தைகளாக ஆகிட்டாங்க. அப்பையும் ஒரு நல்ல காரியமும் பண்ணுறதில்ல, பாபாவையும் நினைக்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகும்? பாவ கர்மங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. புத்தி மே बैठता ही नहीं है, பாபா சொல்கிறது புத்தியில் உட்காரவே மாட்டேங்குது. तो कहेंगे ये बाप की आज्ञा का निरादर है. ஸோ அதனால் புத்தியில் பாபா சொல்கிறது பதிகிறதே இல்லாத காரணத்தினால பாபாவுடைய கட்டளையை அவங்க அவமதிக்கிறாங்க, இல்லையா? பாபாவை நினைக்கிறதில்ல, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாபாவை அவமதிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். பாப்கி ஆக்யா கா நிராதர் ஹே, पढ़ नहीं सकेंगे, वह ताकत नहीं मिलती. ஸோ அவங்களால படிக்கவும் முடியறது கிடையாது, சக்தியும் கிடைக்காது. பாபா சொல்கிறத கேட்கலன்னா, இல்லையா? கொஞ்சமாவது பாபாவை நினச்சாதான் உங்களால் படிக்க முடியும், புத்தியில் உட்காரும். நினைக்கிறதே இல்லைன்னா புத்தியிலையும் உட்காராது. அந்த முரளி கேட்கும்போது கிடைக்கிற அந்த போதை சக்தி அதுவும் கிடைக்காது. பாவத்திலேருந்து விகாரத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய சக்தியும் இருக்காது. ஜிஸ்மானி படாய் சே பி பல் மில்தா ஹேன்னா, இல்லையா? உலகில் படிப்புலையும் சக்தி கிடைக்குது தானே. சோர்ஸ் ஆஃப் இன்கம், அங்கே என்ன சக்தி கிடைக்குது? சம்பாதிக்க முடியுது. शरीर निर्वाह होता है सो भी अल्पकाल के लिए. சரீர நிர்வாகம் நடக்குது அந்த உலகியல் படிப்பின் மூலமாக. ஆனால் அதுவும் எதுக்கு? அல்ப காலத்துக்காகத்தான், இல்லையா? தொடர்ந்து வந்துருமா அந்த படிப்பு? அடுத்த ஜென்மத்துக்கு வந்துருமா? கை படுத்தே படுத்தே மர் ஜாத்தே ஹே தோ வ படாயி தோடி சாத் லே ஜாயேங்கே. படித்து செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி அந்த படிப்பு அவங்க கூடவே வருமா அடுத்த ஜென்மத்தில்? दूसरा जन्म ले फिर नए सिर पढ़ना पड़े. அப்போ அடுத்த பிறவி எடுத்த பிறகு என்ன ஆகும்? புதுசாக படிக்க வேண்டி இருக்கும். यहाँ तो तुम जितना पढ़ेंगे वह साथ ले जाएंगे. இங்கே படிக்கிற அத்தனையும் உங்கள் கூடவே வரும். அதான் அழிவற்ற ஞானம்னு சொல்கிறது. क्योंकि तुम प्रारब्ध पाते हो दूसरे जन्म में. ஏன்னா இதோடைய பிராப்தி எங்கே கிடைக்குது? அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குது.
இல்லை, இங்கே படிக்கிறதுக்கான பலன் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அழியாமல் வந்துருச்சு இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு. டாக்டர் படித்தது அடுத்த ஜென்மத்துக்கு வந்துருமா? பாக்கி தோ वह सब है ही भक्ति मार्ग. क्या क्या चीज़ें हैं यह कोई नहीं जानते. रूहानी बाप तुम रूहों को बैठ ज्ञान देते हैं. ஸோ என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. பக்தி அவ்வளோ இருக்குது. இதுதான் பக்தி மார்க்கம்னு சொல்ல முடியாது. எல்லா மதத்துலேயுமே ஒருத்தங்க மேரியை கும்பிடுவாங்க, ஒருத்தங்க இயேசுவை கும்பிடுவாங்க. முதல்ல வந்தது ஆர்சி தான் கிறிஸ்தவ மதத்தில். இப்போ அது கத்தோலிக்கம் உண்மையான கிறிஸ்தவமா அப்படின்னு மற்ற கிறிஸ்தவர்கள் நக்கல் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பிரிவுகள் இந்து மதத்தில் கேட்கவே தெரியல, எத்தனை சாஸ்திரங்கள். ஸோ அது அவங்களுக்கே தெரியாது எத்தனை சாஸ்திரம் இருக்குதுன்ட்டு. ஆனால் ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஒரே ஞானம்தான் இல்லையா? எந்த நேரமும் அந்த ஒரு அட்டையே எடுக்கிறியே அப்படின்னா அவ்வளோதான் ஞானம் இல்லையா? ஏக் ஹி பார் बाप सुप्रीम रूह आकर रूहों को नॉलेज देते हैं जिससे विश्व के मालिक बन जाते हो. ஸோ ஒரே ஒரு முறை பாபா வரார், ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நம்ம உலகத்துக்கே எஜமானர் ஆகிறோம். भक्ति मार्ग में स्वर्ग तोड़ी होता है ना? பக்தி மார்க்கத்தின் மூலமாக சொர்க்கம் கிடைக்குதா என்ன? அது பக்தி மார்க்கத்தில் தான் சொர்க்கம் இருக்குதா? ஆனால் அவங்களுக்கு அதுவே சொர்க்கம் மாதிரி தான் அனுபவம் ஆகுது இல்லையா? அப்படியே நான் அந்த கும்பமேளாவில் மூழ்கி ஏஞ்சோன்னே ஐயோ இது லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா தண்ணிக்குள்ளே மூழ்கி ஏஞ்சிட்டா லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸு இல்லையா? அப்படி அவங்களே ஒரு பாவனையில் இருக்கிறாங்க. அதான் அங்கே என்ன சொர்க்கமாக இருக்குது? அபித்தும் தனிக்கே பனேஹோ. இப்போ நீங்கள் செல்வந்தருடையவராக ஆகியிருக்கிறீங்க இல்லையா? எல்லாமே பாபாவுடையது இல்லையா? அவருடையவராகவே ஆகிட்டீங்க. மாயா கை பார் बच्चों को भी निधन का बना देती है. ஆனால் மாயா பல தடவை குழந்தைகளையே அனாதைகளாக ஆக்கிடுது. மற்றவர்கள் அனாதையாக இருக்கிறாங்க, ஆனால் பாபா குழந்தை ஆன பிறகும் மாயா அடிக்கடி அனாதையாக்கிடுது. மாயின் கவர்ச்சியில் சிக்க வச்சு பாபா போதைக்கு பதிலாக விகார போதை, உலகியல் போதையில் அழைச்சிட்டு வந்துடுது. உலகியல் போதைக்கு வந்துட்டிங்கனாலே என்ன அர்த்தம்? अनादे आइटिंग, बाबा विट्टु पोइटिंगன்னு அர்த்தம். छोटी छोटी बातों में आपस में लड़ पड़ते हैं. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. बाप की याद में नहीं रहते तो निधन के हुए ना இல்லையா? அப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, பாபாவை நினைக்கிறதே இல்லை அப்படின்னா ஏழை ஆயிட்டீங்க, அனாதை ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். निधन का बना तो ज़रूर कुछ ना कुछ पाप कर्म कर देंगे. ஸோ அனாதை ஆகிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. बाप कहते हैं मेरा बनकर मेरा नाम बदनाम ना करे. என்னுடையவர் ஆன பிறகு என் பேரை கெடுத்துடாதீங்க குழந்தைகளே அப்படின்னு பாபா சொல்கிறார். एक दो से बड़ा प्यार से चलो, उल्टा सुल्टा बोलो मत. இல்லை ஒருவரோடு ஒருவர் ரொம்ப அன்பாக நடந்துக்கணும். தலைகீழான பேச்செல்லாம் பேசவே பேசாதீங்க யாரை பற்றியுமே.
நீங்கள் யாரையோ பற்றி பேசலை, பாபாவை அசிங்கப்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்களை பற்றி பேசும்பொழுது பாபாவை நிந்தனை பண்ணுறீங்க, பாபா பேரை கெடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்க பேரை கெடுக்கலை, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குற பாபா பேரை கெடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பாப்கோ ஏசி ஏசி அஹில்யாயே बाप को ऐसी ऐसी अहल्याए कुमजाए बिल्लियों का भी उद्धार करना पड़ता है. ஸோ இந்த மாதிரி அகல்யாக்கள், கூனிக்கள், மலைஜாதி பெண்கள் இவர்களையெல்லாம் கூட முன்னேற வைக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும், அகல்யா கும்ஜாயேன்றது கூனி. இவங்கெல்லாம் மோசமான கேரக்டர்கள் மகாபாரதம் ராமாயணத்தில். ஸோ அந்த மாதிரி பெண்களை கூட உயர்த்த வேண்டி இருக்கிறது. कहते हैं बिल्ली के बेरखाए ஸோ மலைஜாதி பெண் கொடுத்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. अब ऐसे ही बिल्ली के तोड़े ही खा सकते हैं. ஏன்னா நம்ம யார் கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டோம் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பாபா குழந்தை ஆகலைன்னா கொடுத்தா சாப்பிட மாட்டோம். ஸோ அப்போ மலைஜாதி பெண் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்ருவோமா? ஆனால் அங்கே ராமாயணத்தில் அப்படி காட்டப்பட்டு இருக்கும். ராமாயணத்தில் அந்த வேடன், அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவர் கொடுத்தாருன்னு அந்த தேனெல்லாம் சாப்பிடுவார். ஸோ அது எப்படி அவர் சாப்பிட்டாரு அப்படின்னா, அடுத்த லைனில் பாபா சொல்கிறாரு, बिल्ली से जब ब्राह्मणी बन जाती है तो फिर क्यों नहीं खाएंगे. எப்போ மலைஜாதி பெண்ணிலேருந்து பிராமண பெண்ணாக மாறிடுறாளோ, ஞானத்தை எடுத்துட்டு அதைப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ, அப்புறம் ஏன் சாப்பிட மாட்டோம்? அப்படி சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ மற்றவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு மதத்தில் உள்ளவங்க இன்னொருத்தர் மதத்தில் சாப்பிட்றதில்ல, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியில் சாப்பிட்ற இந்த பிரச்சனைலாம் வருது. நமக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கிறதே நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ பாபா ஞானத்தை எடுக்கிறீங்களா, தூய்மையாக இருக்கிறீங்களா, யாராக இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் ஆகி காட்டுங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? இஸ்லியே பிரம்மா போஜன்கி மகிமாகே, அதனால தான் பிரம்ம போஜனுக்கு மகிமை. ஏன்னா தூய்மையானவர்கள் சமைத்த உணவு. சிவபாபா தோ காயங்கே நெகி, சிவபாபா எப்பயுமே எதையும் சாப்பிட்றதில்ல. வகுத்தோ அபோக்தாகே, அவரோ அபோக்தா, அனுபவிக்காதவர் எதையும். பாக்கி ஏஹ் ரத்தோ காத்தேன்னா, ஆனால் இந்த ரதம் பிரம்மா சாப்பிடுவார் தானே. தும் பச்சோங்கோ, ஏன்னா ஆக்சுவலாக கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அப்படியே வெகுலியாக போனவொடனே தண்ணி கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, மனசார கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க சாப்பிடுங்கன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாபா குழந்தை ஆகுங்க, நாங்கள் சாப்பிட்றோம், ஏன்னா இது எங்களுக்கு நியமம். பாபா குழந்தைங்க இப்போ இதோடைய நினைவு ஜெயின மதத்தில் துறவிகள் இருப்பாங்க. அவங்க பிக்ஷாந்தேவின்ட்டு ஒரு 3 தடவை கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்கன்னா, ஜெயின மதத்தினர்கிட்ட மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. மற்றவங்க கிட்டலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் 3 தடவை கேட்பாங்க. அந்த 3 தடவைக்குள்ளே வந்தால் உண்டு, இல்லைனா போயிடுவாங்க. அதுவும் ஒரு கையை ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கைக்குள்ளே எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. செம்ம வைராக்கியமான துறவர மார்க்கம் அது. तुम बच्चों को कोई से आर्ग्यू करने की दरकार नहीं है. யாருடனும் வாதம் விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் பாபா குழந்தைங்களுக்கு கிடையாது. இதில் என்ன வாதம் விவாதம்? கொடுக்கறது கடவுளுடைய ஞானம். ஒரே வார்த்தை, ஏற்றுக்கனா ஏற்றுக்கோ, ஏற்றுக்காட்டி போ, அவ்வளோதான் இல்லையா? ஒரே விஷயந்தான். हमेशा अपना சேஃப் சைடு ரக்னா சாகியே. எப்போவுமே நம்மளை பாதுகாப்பான பக்கம்தான் வச்சுக்கணும்.
இல்லையா? எதுக்கு போய் சண்டை போடுவானே? உங்களுக்கு பிடிச்சா கேளுங்க, இல்லைன்னா விடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இதை வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க பேர் என்ன? ஜெகோவாவின் சாட்சிகள். ஸோ அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ நான் கொஞ்சம் வாதம் பண்ணேன். சரி, ஓகே பிரதர், உங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லை. இல்லை பிரதர், இது சொல்லுங்கன்ற. இல்லை பிரதர், அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டார். நம்ம விஷயத்தை அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கேயும் நமக்கு பாபா சொல்லிக் கொடுக்குறாரு. இங்கே டைரெக்டாக பாபாவே சொல்கிறார். நிறைய பேருக்கு தோணும், ஏன் சென்டரில் இதெல்லாம் சொல்ல மாட்டுறாங்க? நீங்கள் டைரெக்டாக கடவுள்கிட்ட கேட்குறீங்க இல்லையா? கடவுள் அப்போ சென்டரில் வந்து படிச்சுட்டு போவாங்க. கேட்குறவங்க அதை விட புத்திசாலியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பெரும்பாலும் படிக்கிறது அது ஒரு காரணம். சில சென்டர்களில் பார்த்திங்கன்னா அர்த்தம் கொடுக்குறேன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய இடங்களில் அது நடக்குது. ஸோ அதனால் கொடுக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டு தான். அப்போ நமக்கு டைரெக்டாகவே அது புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ பாபா சொல்கிறார், சேஃப் சைடில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். अक्षर ही दो बोलो, शिव बाबा कहते हैं, शिव बाबा को ही रुद्र कहा जाता है. रुद्र ज्ञान यज्ञ से विनाश ज्वाला निकली तो रुद्र भगवान हुआ ना. ஸோ சும்மா 2 வார்த்தை பேசுங்க, அவ்வளோதான். சிவபாபா சொல்கிறார், முடிஞ்சு போச்சு. கடவுள் பேசுகிறார். அதுக்கப்புறம் நாங்கள் விவாதம் பண்ணலாம் வரல, கடவுள் கொடுக்குற செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோம். கடவுள் தான் சொல்கிறாருன்னு எப்படி நம்புறது? அது உங்கள் இஷ்டம். ஸோ சிவபாபாவை தானே ருத்ரன்னு சொல்கிறாங்க. ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து விநாச ஜுவாலை புறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ருத்ர பகவான் தானே. அப்போ ருத்ரன் தானே பகவான் ஆகிறாரு. அப்போ அந்த ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து இந்த ஞானத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஸ்ரீ கிருஷ்ண को तो रुद्र नहीं कहेंगे. கிருஷ்ணரை யாரும் ருத்ரன் சொல்ல மாட்டாங்க. विनाश भी कोई श्री कृष्ण नहीं कराते, बाप ही स्थापना विनाश पालना कराते हैं. ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் உலக அழிவை ஏற்படுத்துறது கிடையாது இல்லையா? ருத்ர ஞான யஜ்யத்துலேருந்து விநாச ஜுவாலை வருது, அதனால தான் அழிக்கும் கடவுள் சிவனும் சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஸ்ரீகிருஷ்ணர் அழிக்கிறாரு கிடையாது. உண்மையிலே சிவபாபா தான் படைத்தல், காத்தல், அழித்தல் 3 காரியமே பண்ணுறார். அதுவும் खुद कुछ नहीं करते, அவராக பண்ணலை. नहीं तो दोष पड़ जाए, அவரை டைரெக்டாக பண்ணிட்டா அவருக்கு தோஷம் ஆகிடும் இல்லையா? வகே கரண் கராவன்ஹார், அவர் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறார். பாப் कहते हैं हम कोई कहते नहीं है कि विनाश करो. ஸோ பாபா ஒன்றும் சொல்கிறது கிடையாது அழிச்சிடுங்க அப்படின்ட்டு இயற்கைக்கோ அல்லது யார்கிட்டேயுமே வந்து பாபா சொல்கிறது கிடையாது. பாம்பு போடுங்கன்ட்டு பாபாவை போய் சொல்கிறாரு, சயின்டிஸ்ட்டுக்கிட்ட அடிச்சிக்கோங்கன்ட்டு பாபாவை சொல்கிறாரு. ये सारा ड्रामा में नूंदा हुआ है, இதெல்லாம் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஷங்கர் குச் கர்த்தா ஹே கியா, அல்லது சங்கர் உட்காந்துட்டு உலக அழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறாரா என்ன? குச் பி நஹி, எதுவும் பண்ணுறது கிடையாது. ये सिर्फ गायन है कि शंकर द्वारा विनाश, அது ஒரு மகிமையாக இருக்குது, சங்கர் மூலமாக விநாசம் நடக்குது அப்படின்ட்டு. பாக்கி வினாஷ் தோ वो आपे ही कर रहे हैं, மற்றபடி விநாசம் தானாகவே தான் நடக்குது.
அவங்களே அவங்கள அழிச்சிக்கிறாங்க, பாபாவனை அழிக்கிறது கிடையாது. ஏ அனாதி பனா ஹுவா ட்ராமா ஹே ஜோ சம்ஜாயா ஜாத்தா ஹே. இல்லை, இது அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம், அதைத்தான் பாபா புரிய வைக்கிறேன். ரச்சயிதா பாப் கோ ஹி சப் பூல் கயே ஹே. படைப்பவர் தந்தையையே எல்லாரும் மறந்துட்டாங்க. கஹ்தே ஹே गाडफादर रचयिता है परंतु उनको जानते ही नहीं. இல்லை, காட்ஃபாதர் படைப்பவர்னு சொல்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி எதுவுமே அவங்க அறிஞ்சில்லை. ஆனால் கடவுள்னு சொல்கிறாங்க, அவரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னா தெரியாது. அல்லாஹ் மட்டுமே கடவுள்ன்றாங்க, ஆனால் அந்த அல்லாஹ்வை பற்றி தெரியுமா அப்படின்னா தெரியாது. समझते हैं कि वह दुनिया क्रिएट करते हैं. இல்லையா, அவர் தான் உலகத்தை படைத்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பாப் கஹ்தே ஹே மே கிரியேட் நஹி கர்த்தா ஹூம். பாபா என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றும் உலகத்தை உருவாக்கலை. இல்லையா, அது எப்பவும் தானே இருக்குது. கலியுக்கோ மே சேஞ்ச் கர்த்தா ஹூம், அதை மாற்ற தான் செய்கிறார். கலியுகோ சத்யுக் பனாத்தாகும், கலியுகத்தை சத்யுகமாக மாத்திரன். மே சங்கம் பர் ஆத்தாகும் ஜிஸ்கே லியே காயா ஹுவா ஹே. இல்லையா, சங்கம் யுகத்தில் இந்த வேலையை நான் பண்ணுறேன், கலியுகத்தை சத்யுகமாக மாற்றுற வேலை. அதனால தான் இதை சுப்ரீம் ஆஸ்பீஷியஸ் யுக், உயர்ந்த மங்களகரமான யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. பகவான் கல்யாண்காரி ஹே, சப்கா கல்யாண் கர்த்தே ஹே. இல்லையா, பகவான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய கல்யாண்காரி. கல்யாண்காரினா நன்மை செய்யக்கூடியவர். பரந்து கேசே அவர் கியா கல்யாண் கர்த்தே ஹே. நன்மை செய்யக்கூடியவர் தான், ஆனால் என்ன நன்மை செய்கிறார் அவங்களுக்கு அது தெரியாதுல்ல. குழந்தை கொடுக்குறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, பணம் கொடுக்குறாரு, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இல்லையா, மகிமை பிரேஸ்தில்லா, எனக்கு இதை கொடுத்தார் அதை கொடுத்தார். ஆனால் பாபா உண்மையிலே எதை கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. யஹ் குச் ஜான்தே நஹி. ஸோ இதை பற்றி எதுவுமே அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. अंग्रेजी में कहते हैं लिबरेटर गाइड, परंतु उनका अर्थ थोड़ी समझते हैं. இல்லையா, லிபரேட்டர்னா விடுவிப்பவர், கைடுனா வழிகாட்டின்னு இங்கிலீஷில் அழகாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தத்தை கொஞ்சமாவது புரிஞ்சிக்கிறாங்களா? கலியுகத்துலேருந்து விடுவிச்சு அழைச்சிட்டு போகிறாரு, அதுக்காக ஞானத்தை கொடுக்க வருவார்னு அவங்களுக்கு தெரியுமா? कहते हैं भक्ति के बाद भगवान मिलेगा, பக்திக்கு பிறகு பகவான் கிடைப்பார்னு சொல்கிறாங்க. सदगति मिलेगी, सर्व की सदगति तो कोई मनुष्य कर ना सके. இல்லை, எல்லோருக்கும் சத்கதியும் கிடைக்கும், அனைவருக்கும் எந்த மனுஷனும் சத்கதி கொடுக்க முடியாது. नहीं तो परमात्मा को पतित पावन सर्व का सदगति दाता क्यों गाया जाए. இல்லையா, அப்படி ஒருவேளை மனிதனே சத்கதி கொடுப்பதாக இருந்தால் பரமாத்மாவை எதுக்கு பதித்த பாவனன்னு எல்லோரும் சொல்ல போகிறாங்க? எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல்னு எதுக்கு மகிமை பாட போகிறாங்க? எதுக்கு மகிமை இருக்குது? बाप को कोई भी जानते नहीं, பாபாவை யாருமே தெரிஞ்சில்ல. நிதன் கே ஹே, அனாதையாக இருக்கிறாங்க. பாப் சே விப்ரீத் புத்தி ஹே, பாபா கிட்ட யாருக்குமே அன்பு கிடையாது, அன்பற்ற புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. अब
பாப் கியா கரே, உங்களுக்கு என் மேலே அன்பு இல்லை, நான் சொல்கிறது கேட்க மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? பாப் தோ குத் மாலிக் ஹே, உன்கி शिव जयंती भी भारत में मनाते हैं இல்லையா? அவர் சர்வசக்திவானாக எஜமானனாக இருக்கிறார். ஸோ அவருடைய பிறந்த நாளைத்தான் சிவ ஜெயந்தின்னு பாரதத்தில் கொண்டாடுறாங்க. பாப் कहते हैं मैं आता हूँ भक्तों को फल देने, பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஆத்தா பி பாரத் மேஹோ, அதுவும் எங்கே வரேன்? பாரதத்தில் தான் வரேன். ஆனே கேலியே முஜே ஷரீர் தோ ஜரூர் சாஹியேன்னா, அப்போ அவர் உடம்பு இல்லை, அப்படியே எப்படி பேச முடியும்? அப்போ அவர் வர்றதுக்கு ஒரு உடம்பு வேணும் தானே. பிரேரணா சே தோடே ஹி குச் ஹோகா, பிரேரணையில் ஏதாவது பண்ண முடியுமா? இன்மே பிரவேஷ்கர் இன்கே முக்த்வாரா தும்கோ கியான் தேத்தா ஹூம். ஸோ இவருக்குள் பிரவேசமாகி அவருடைய வாய் வழியாக உங்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்கிறேன். கௌமுக் கி பாத் நஹி ஹே, மற்றபடி அவர் ஒன்றும் பசுவின் வாய் வழியாலும் வர்றது கிடையாது. ஸோ நேற்று முரளியில் அதை பற்றி சொல்லியிருப்பார் இல்லையா? கௌமுக் கங்கை வரக்கூடிய இடம், தோன்றக்கூடிய இடம். அது ஆக்சுவலாக நிறைய இடத்துல வர தண்ணி ஒன்று சேர்ந்து தான் கங்கை வரும். அதில் ஒரு இடத்துக்கு பேர் கௌமுக். ஸோ அப்படி அதிலிருந்து எப்படி கங்கை வரும் அப்படின்ட்டு அதை பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையிலே இது ஞான கங்கை. அது பிரம்மாவின் வாய் வழியாக வருது. அந்த பிரம்மாவின் வாய் தான் அந்த கௌமுக்குன்னு சொல்கிறது. மற்றபடி பசுவின் வாய் வழியாக ஒன்றும் பாபா ஞானத்தை கொடுக்க முடியாது இல்லையா? ஏதோ இஸ் முக்கி பாத் ஹே. ஸோ இவருடைய வாயை பற்றிய விஷயம்தான், மிருகத்துடைய வாய் பற்றிய விஷயம் கிடையாது. முக்தோ மனுஷ கா சாஹியேன்னா, சரி சாஹியே நாக்கி ஜான்வர் கா, மனுஷனுடைய வாய் தானே வேணும், மிருகத்துடைய வாயா வேணும் கடவுளுக்கு? இத்தனா பி புத்தி காம் நஹி கர்த்தி ஹே, இவ்வளவு கூட புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது மக்களுக்கு. दूसरे तरफ फिर भागीरथ दिखाते हैं, वह कैसे और कब आते हैं. ஸோ இன்னொரு பக்கம் பகீரதனையும் காட்டுறாங்க. பகீரதன் தான் கங்கையை சொர்க்கத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்றாங்க. சரி, பகீரதன் எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான், எப்போ வந்தான்? ஜராபி கிஸ்கோ பத்தா நஹி ஹே, யாருக்குமே இதை பற்றி தெரியாது. तो बाप बच्चों को बैठ समझाते हैं कि तुम मर गए तो भक्ति मार्ग को एकदम भूल जाओ. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இறந்துட்டீங்க அப்படி தானே, உயிரோடு இறந்துட்டீங்க தானே, அப்போ பக்தி மார்க்கத்தின் விஷயத்தெல்லாம் மொத்தமாக மறந்துடுங்கன்ற. शिव भगवानुवाच मुझे याद करो तो விக்ரம் வினாஷ் ஹோ ஜாயங்கே. ஸோ என்னை நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிடும்னு பகவான் சொல்கிறார். மேஹி பதித் பாவன் ஹோ, ஸோ பதித்த பாவனர் நான் தான். தும் பவித்ர ஹோ ஜாயங்கே ஃபிர் சப்கோ லே ஜாவுங்கா. ஸோ நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்கன்னா உங்கள் எல்லோரையும் நான் அழைச்சிட்டு போயிடுவேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். மெசேஜ் கர் கர் மே தோ, வீடு வீடாக வீடு வீடாக இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நேற்று முரளியில் அதை சொன்னார், அதுக்கான வழி தேடுங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி செய்தி கொடுக்கறது அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு மொபைலில் கொடுத்துட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக போயிடும் இல்லையா? மொபைலில் வீடியோ பாபா ஞானத்தை அந்த வீடியோவுக்கு
அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லையா, அப்படி நீங்கள் யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக போயிடும். बाप कहते हैं मुझे याद करो तो विक्रम विनाश होंगे. ஸோ பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிஞ்சிடும். தும் பவித்திர பஞ்சாயிங்கே, நீங்களும் தூய்மை ஆயிடுவீங்க. வினாஷ் சாம்னே கடாஹே, வினாஷ் உங்கள் எதிரிலே நின்றுட்டு இருக்குது. தும் புலாத்தே பி ஹோ हे पतित पावन आवो, पतितों को पावन बनावो. ஸோ நீங்கள் என்னென்னு கூப்பிட்டுருக்கிறீங்க, பதித்த பாவனனே வாங்க, அழுக்கான எங்களை தூய்மை ஆக்குங்க. ராம்ராஜ்ய ஸ்தாபன் கரோ, ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுங்க. ராவன் ராஜ்யத்தை முக்த் கரோ, ராவன் ராஜ்யத்திலேருந்து எங்களுக்கு முக்தி கொடுங்க. இவன் ரொம்ப பாடாப்படுத்துகிறான் இந்த ராவணன். வஹ் हर एक अपने अपने लिए कोशिश करते हैं. ஸோ எல்லோருமே அவரவர்களுக்காகத்தான் முயற்சி செய்கிறாங்க இல்லை, எல்லோருமே ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டாங்க, அவங்கவுங்களுக்காக தான் கூப்பிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்காகவும் பாபா வந்திருக்கிறார். बाप तो कहते हैं मैं आकर सर्व की मुक्ति करता हूँ, நான் வந்து அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறேன். सभी 5 विकारों रूपी रावण की जेल में पड़े हैं. எல்லோரும் 5 விகார ராவணனுடைய ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. மே சர்வக்கி சத்கதி கர்த்தாகும், அனைவருக்கும் ஜெயிலிருந்து விடுவிச்சு சத்கதி கொடுக்குறேன். முஜே கஹாபி ஜாத்தா ஹே துக் ஹர்த்தா சுக் கர்த்தா. ஸோ என்னை என்ன சொல்கிறாங்க, துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் வல்லலே அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்ராஜ்யத்தோ ஜரூர் நை துனியாமே ஹோகா. ஸோ ராமராஜ்யம் எங்கே இருக்கும், கண்டிப்பாக புது உலகத்தில்தான் இருக்கும். तुम पांडवों की अभी है प्रीत बुद्धि. ஸோ பாபா குழந்தைகள் பாண்டவர்களாகிய உங்களுக்குத்தான் இப்போ கடவுள் மேலே அன்பான புத்தி இருக்குது. கோயி கோயிக்கு தோ ஃபோரன் பிரீத் புத்தி பஞ்சாத்தி ஹே. ஒரு சிலர் உடனே பாபா மேலே அன்பு வந்துடுது, ஞானம் கட்டிச்ச உடனே. அதாவது அந்த 7 நாள் கோர்ஸு கொடுத்த உடனே அல்லது ஒரே வீடியோவிலே டக்குன்னு பாபா மேலே நிச்சய புத்தி வந்துடுது. ஸோ அது ஆச்சரியமாக இருக்கும். அது அந்த மாதிரியும் பார்த்துருக்குறேன். ஒரு மாதாஜிக்கு காலையில் ஞானம் கொடுக்குறாங்க, சாயங்காலம் அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க ஸ்டாலில். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? டக்குன்னு போதை வந்துடுது. அவங்க சொன்ன விஷயம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை என்னன்றது. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா நமக்கு கூட டச் ஆகலை, இவங்க ஒரே நாள் ஞானம் எடுத்துகிட்டு இது சொல்கிறாங்க அப்படின்னு டச் ஆச்சு. கோயி கோயிக்கு அஹிஸ்தே அஹிஸ்தே பிரீத் ஜுர்த்தி ஹே. ஒரு மற்ற சிலருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அன்பு புத்தி வருது. கோயி தோ कहते हैं बस हम सब कुछ बाप को சரண்டர் करते हैं. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவ்வளோதான்ப்பா, நான் அப்படியே பாபா கிட்ட என்னை நான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்ட்டு அதான் டக்குன்னு சரண்டர் ஆகிறது. ஞானம் கிடச்ச உடனே சரண்டர் ஆகிடுவாங்க. இந்த சரண்டர் சிஸ்டர், சரண்டர் பிரதர் யாருமே பல வருஷம் ஞானம் கட்சி சரண்டர் ஆனவங்களாவே இருக்க மாட்டாங்க. கிடச்ச உடனே அப்படியே பிடிச்சி இழுக்கும். அவங்களெல்லாம் கேட்டால் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, நான் எங்கெங்கே ஆனால் அவர் தாங்க ஆக்கினார் அப்படி யோசித்து முதல்ல சரண்டரே ஆக முடியாது. அதான் பெரிய விஷயமே. யோசித்து பிளான் பண்ணி இது ஆனால் என்ன ஆகும், அது ஆனால் என்ன ஆகும் நினைக்கிறவங்க வந்து பாபாவுக்கு வந்து அதாவது சரண்டர் ஆக முடியாது. அதாவது சென்டரில் சரண்டர் ஆகுறாங்களே அதை சொல்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சென்டரில் சரண்டர் சிஸ்டர், சரண்டர் பிரதர்கிட்ட 1000 குறைகள் இருக்கட்டும்,
ஆனால் அவங்கள மாதிரி உங்களால் சரண்டர் ஆக முடிஞ்சுதா? அந்த ஒரு விஷயத்தில் எங்கேயோ போயிட்டாங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கலாம். ஏன்னா அந்த குணம் நமக்கு இல்லையே. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சரண்டர் ஆகலைன்னா எப்படி யஜ்யம் நடக்கும்? கொஞ்சம் பேராவது இருக்கணும்ல சரண்டர் ஆகிறதுக்கு. சிவாய் ஏக்கே தூஸ்ரா கோயி ரஹி நஹி. ஸோ ஒருவரை தவிர எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறாங்க. சப்கா சஹாரா ஏக் காட் ஹி ஹே. அனைவருக்குமான ஆதரவு ஒரு கடவுள் மட்டுமே. கித்தனி சிம்பிள் சே சிம்பிள் பாத் ஹே. இல்லையா, எளிமையிலும் எளிமையான விஷயம் இல்லையா இது? இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. பாப் கோ யாத் கரோ और चक्र को याद करो तो சக்கரவர்த்தி ராஜா ராணி பனேங்கே. இல்லை, பாபாவை நினைவு செய்யுங்க, நீங்கள் பிறவி எடுத்த அந்த 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்க, பிறகு உலகத்தின் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக ஆகிடுவீங்க. இவ்வளோதான ஞானம். எஸ் स्कूल ही है विश्व का मालिक बनने का, तब चक्रवर्ती राजा नाम पड़ा है. ஸோ இந்த ஸ்கூலே உலகத்தின் எஜமானராக நம்மளை ஆக்கிறதுக்காகத்தான். அதனால்தான் சக்கரவர்த்தி மகாராஜா அப்படின்ற வார்த்தை வந்திருக்குது இல்லையா. எதுக்கு சக்கரன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த சக்கரத்தை சுற்றி சுற்றி மகாராஜாவானதுனால சக்கரவர்த்தி மகாராஜான்னு இப்போ வரைக்கும் அந்த வார்த்தை இருக்குது. ஏன் அது சக்கரவர்த்தின்னு இருக்குது? அசோக சக்கரவர்த்தி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இதனால தான் இந்த வார்த்தையே வந்ததுன்ற. இதை யாருமே யோசிச்சே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நேற்று கூட பாபா சக்கரத்தை பற்றி சொல்லியிருப்பார். அந்த தேசிய கொடியில் இருக்கிற சக்கரத்தை பற்றி, அந்த நேஷ்னல் எம்பளத்தை பற்றி. நம்ம அந்த திருமூர்த்தி தான் நம்மளுக்கு எம்பளம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சக்கரக்கோ ஜானே சே ஃபிர் சக்கரவர்த்தி பந்தே ஹே. ஸோ இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜாவாக ஆகுறீங்க. யஹ் பாப் ஹி சம்ஜாத்தே ஹே. இதை உங்களுக்கு கடவுள் இறை தந்தை தான் புரிய வைக்கிறார். பாக்கி ஆர்கியூ குச் பி நஹி கர்னி ஹே. வேறு எந்த விஷயமும் நீங்கள் வாதம் விவாதம் பண்ணக்கூடாது. बोलो भक्ति मार्ग की सब बातें छोड़ो, बाप कहते हैं सिर्फ मुझे याद करो, मूल बात ही यह है, मूल बात ही यह है இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், பக்தி மார்க்கத்தை முழுசாக விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு கடவுள் சொல்கிறாரு. முக்கியமான விஷயமே இதுதான்னு சொல்லுங்க. जो तीव्र पुरुषार्थी होते हैं वह जोर से पढ़ाई में लग जाते हैं. யார் தீவிர முயற்சியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முழுக்க முழுக்க படிப்புலேயே மூழ்கி போயிடுவாங்க. ஒரேடியாக படிப்புலேயே மூழ்கி போயிடுவாங்க. जिनको पढ़ाई का शौक होता है वह सवेरे उठकर पढ़ाई करते हैं. ஸோ அவங்களுக்கு படிப்பு மேலே அவ்வளவு ஆர்வம் இருக்கும். அப்படி யாருக்கு ஆர்வம் இருக்குதோ அவங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பக்தி வாலே பி சவேரே உட்தே ஹே. அதிகாலையில் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களும் எழுந்திருக்கிறாங்க தானே. நவ்தா பக்தி கித்தனி கர்த்தே ஹே. பக்தி கூட தீவிரமாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க தானே இல்லையா. நடந்தே மெக்காவுக்கு போகிறாங்க, நடந்தே கைலாயத்துக்கு போகிறாங்க, பழனிமலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய வெறித்தனமான பக்தி, நெருப்பு மேலே நடக்கிறது, இந்த மாதிரிலாம் எவ்வளவு தீவிர பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
जब सिर काटने लगते हैं तो साक्षात्कार होते हैं. எப்போ அவங்களுடைய தலையே வெட்டிக்க முற்படுறாங்களோ அப்போ அவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குது. காட்சி கிடைக்கலன்னா நான் உயிரோட வாழறதே வேஸ்ட்டு, கடவுளுக்கு ஏதோ என்னை பிடிக்கல போல இருக்குதுன்னு தன்னுடைய கழுத்தை வெட்டிக்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு காட்சி கிடைக்குது. ஆக்சுவலாக ராவணனே அந்த மாதிரி தீவிர பக்தி செய்கிற மாதிரி ராமாயணத்தில் காட்டுவாங்க. यहाँ तो बाबा कहते हैं एक साक्षात्कार भी नुकसान कारक है இல்லையா. இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும் குழந்தைகளே. ஏன்னா அது சுயநினைவு இல்லாமல் இருக்கிறது, கனவு மாதிரி அது. ஸோ அந்த நேரம் நீங்கள் பாபாவை நினைக்கலையே, அப்போ அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. साक्षात्कार में जाने से पढ़ाई और योग दोनों बंद हो जाते हैं. இல்லையா, சாட்சாத்காரம் வார கணக்கு மாத கணக்கெல்லாம் ஆகுமா. அப்போ அந்த ஒரு மாதம் போயிடுச்சு, படிப்பும் காலி, பாபாவை நினைக்கிறதும் காலி. முடிச்சுட்டு வந்த உடனே விகாரம் வந்துருச்சுன்னா விழுந்துருவீங்க இல்லையா. ஒரு மாதம் பாபாவை நினைக்கல, ஒரு வாரம் பாபாவை நினைக்கலன்னா என்ன ஆகிறது, படிக்கலைன்னா என்ன ஆகிறது. ஸோ அதனால தான் ரெண்டுமே முடிஞ்சிடுது சாட்சாத்காரத்தினால. டைம் வேஸ்ட் हो जाता है, டைம் வேஸ்ட்டாக தான் ஆகுது. इसलिए ध्यान आदि का शौक तो बिल्कुल नहीं रखना है. அதனால் இந்த ட்ரான்ஸில் போகிற ஆசையெல்லாம் முற்றிலும் விட்டுடுங்க. यह भी बड़ी बीमारी है जिससे माया की प्रवेशता हो जाती है. அதுவும் ஒரு விதமான வியாதி தான், அதில் மாயாவுடைய பிரவேசம் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ட்ரான்ஸில் போகிறது ஆக்சுவலாக சூக்ஷ்மோதனம் போகிறது தான். ஆனால் அது தானாக வரணும்ன்ட்டு இவங்க முயற்சி பண்ணுறது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் போய் அங்கே போய் பார்க்குறது, பாபாவோட பேசுகிறது, இதெல்லாம் பண்ணணும். அது ஒரு டைமில் பாபா கடுப்பாகி அப்படி ஒரு சூக்ஷ்மவாதனமே இல்லைன்னே சொல்லிட்டார். ஏன்னா திரும்ப திரும்ப குழந்தைங்க ட்ரான்ஸில் போகிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எப்போ பாபா அவ்யக்தமானவரோ அப்போ சொன்னார், இருக்குது இது ஒரு குழந்தை திரும்ப திரும்ப ஒரு ஐஸ்கிரீமே கேட்டுட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை போய் ஒழிச்சு வச்சுட்டு ஐஸ்கிரீமே இல்லைன்னு சொல்கிறாங்களே குழந்தைக்கு, அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். சரி, जैसे लड़ाई के समय न्यूज़ सुनाते हैं तो बीच में ऐसी कुछ खराबी कर देते हैं जो कोई सुन ना सके. माया भी बहुतों को विघ्न डालती है. பாபா சொல்கிறாரு, சண்டெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மக்கள் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக நியூஸை சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான நியூஸ் வரும்போது அந்த இடத்துல கேட்காத மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி பண்ணிவிடுவாங்களாம். ஸோ நிறைய அதே மாதிரி ஒரு பிரபலமானவர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதிரியார் ஒரு பாலியல் குற்றத்தில் சிக்கிறாரு. ரொம்ப பிரபலமான சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார், ரொம்ப என்ன சொல்கிறது, பேர் வாய்ந்தவர், பவர் இருக்குது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரை பற்றி ஏதோ ஒரு இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி போடக்கூடிய மேகசினில் வருது. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மேகசினையும் அவர் வாங்கி எரிச்சிட்டார், யாருக்குமே போகாத மாதிரி. ஸோ ஏன்னா அரசாங்கம் வீக்காக இருக்குதுன்றதை வெளில சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக இலங்கையில் அந்த எல்டிடி போராட்டம் நடக்கும்போது இறந்துட்டாரா இல்லையான்றது அவ்வளோ கன்ஃபியூஸாக இருந்துச்சு, பிரபாகரன் இறந்தது. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி மாயா கூட நீங்கள் பாபா கிட்ட போகணும் அப்படிங்கிறது என்னது, மாயாவுக்கு அழிவு இல்லையா, விட்டுருமா மாயா.
ஸோ போக விடாது. எப்படி அரசாங்கம் வந்து அதோடைய பலகீனத்தை நீங்கள் கேட்க விட மாட்டார்களோ, ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரியே மாயாவும் பெரும்பான்மையானவர்களுக்கு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு சிலர் தான் தப்பிச்சு வந்துடுவாங்க பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. बाप को याद करने नहीं देती है, बाबाவை நினைவு செய்யவே விடாது. समझा जाता है इनकी तकदीर में विघ्न है, देखा जाता है कि माया की प्रवेशता तो नहीं है. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி அவங்க சாட்சாத்காரம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஆசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது ஆரம்பத்தில். அப்போ பாபாவை வந்து நினைவு செய்யவே விட மாட்டேங்குது இந்த மாயா. அப்போ புரிஞ்சிக்கலாம், பாபா வந்து புரிய வைக்கிறார். அவங்க அதிர்ஷ்டத்தில் மாயா வந்து நல்ல ஜம்முன்னு சபலம் போட்டு உட்காந்துக்கிட்டான், தடை ஏற்படுத்திட்டான், நீ எப்படிரா போயிடுவ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அவங்களுக்குள்ள மாயா ஒன்றும் பிரவேசம் ஆகாமல் இருக்குது தானே அப்படின்னு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. बेकायदे तो नहीं कुछ बोलते हैं तो फिर जट बाबा नीचे उतार देंगे. ஸோ விதிக்கு புறம்பான எந்த வார்த்தையும் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பாபா உடனே இறக்கி விட்டுருவார். முன்னாடி வேகமாக போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ விதிக்கு புறம்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. बहुत मनुष्य कहते हैं बहुत मनुष्य कहते हैं हमको सिर्फ साक्षात्कार हो तो इतना सब धन माल आदि हम आपको दे देंगे. நிறைய பேர் சொல்கிறாங்களாம், பாபா எனக்கு நீ காட்சி மட்டும் காட்டு, நான் வச்சிருக்கிற அத்தனை காசு மாளிகை எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறாங்களாம். பாபா कहते हैं ये तुम अपने पास ही रखो. பாபா என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. भगवान को तुम्हारे पैसे की क्या दरकार रखी है இல்லையா. ஸோ உங்களுடைய பைசா வச்சுக்க வேண்டிய அவசியம் பாபாவுக்கு என்ன இருக்குது, அவருக்கு என்ன தேவை இருக்குது முதல்ல. बाप तो जानते हैं इस पुरानी दुनिया में जो कुछ है सब भस्म हो जाएगा. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இங்கே இருக்கிற எல்லாமே அழிய போகுது, சாம்பலாக போகுது. பாபா क्या करेंगे, பாபா என்ன பண்ணுவார் உங்கள் சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு. பாபா பாஸ் தோ फुरी फुरी बूंद बूंद तालाब हो जाता है. பாபா கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து குளமாகிடுது இல்லையா. ஒட்டுமொத்தமாக கொடுக்க தேவையில்லை. ஏன்னா பாபாவுக்கு வரவங்க வந்து இப்போ ஏழை குழந்தைங்க தான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற காசை வைத்தே யஜ்யம் வளர்ந்துடும் இல்லையா. சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறு சிறு துளியாக வந்து அது குலமாக மாறிடும். அதனால் சாட்சாத்காரம் காட்டினாதான் நீ பாபா குழந்தை ஆகணும், நீ ஆகவே தேவையில்லை அப்படின்னு பாபா சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ கடவுளை பரிச்சித்து பார்க்காதே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு இயேசு சொல்லுவார் சாத்தான் கிட்ட. ஸோ அந்த விஷயம் மாதிரி இங்கே இருக்குது.
बाप के डायरेक्शन पर चलो, हॉस्पिटल कम यूनिवर्सिटी खोलो, जहाँ कोई भी आकर विश्व का मालिक बन सके. ஸோ பாபாவுடைய டைரக்ஷன் படி நடங்க, ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டியை திறங்கள், எனது கீதா பாடசாலை சென்டரு. அங்கே யார் வேண்டுமானாலும் வந்து உலகத்தின் எஜமானராக ஆக முடியட்டும். தின் பேர் पृथ्वी में बैठ तुमको मनुष्य को नर से नारायण बनाना है. ஸோ 3 அடி நிலத்தில் உட்காந்து மனுஷனை நரன்லேருந்து நாராயணனாக ஆக்கணும். परंतु 3 பேர் पृथ्वी के भी नहीं मिलते हैं. ஆனால் அந்த 3 அடி நிலம் கூட கிடைக்க மாட்டேங்குது. இல்லை 3 அடி நிலம் கிடைச்சாலே நீங்கள் நரன்லேருந்து நாராயணன் ஆக்கக்கூடிய சேவை பண்ணிடலாம். ஆனால் அந்த இடம் கூட கொடுக்க மாட்டுறாங்க இல்லையா, கடவுளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பாப் கஹத்தே ஹே இல்லையா, அப்போ ஏன் அவர் சாட்சாத்காரம் காட்ட வேண்டியதானே, காட்டினா எல்லாம் வந்துட போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் இல்லையா. ஏழைகள் மட்டும்தான் வர முடியும். பாபாவுடைய திருவிளையாடல் இல்லையா, எல்லாருக்கும் தான் ஞானத்தை கொடுக்க சொல்கிறார். ஆனால் எந்த குழந்தை காட்சி இல்லாமலே அன்பு செலுத்துது, நேரில் பார்த்தா எல்லாரும் தான் நம்புவாங்க அப்படின்னு இயேசு சொல்லுவார். இயேசுக்கிட்ட கேட்பாங்க, கடவுள்னு எனக்கு ஏதாவது காட்சி காட்டினா எல்லாரும் தான் நம்புவாங்கன்னு அவரே சொல்லுவார். ஸோ நம்ம ஞானம் அங்கே வெளிப்படுது. அப்போ 3 அடி நிலம் கூட குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பாப் கஹத்தே ஹே மே தும்கோ சபி வேதோ சாஸ்திரோं का சார் பதாத்தா ஹூம், உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன். யஹ் சாஸ்திர ஹே சப் பக்தி மார்க் கே, இந்த வேத சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. பாபா கோயி நிந்தா நஹி கர்த்தே ஹே, கடவுள் ஒன்றும் யாருக்கும் நிந்தனை சொல்லலை, உண்மையை சொல்கிறார், அவ்வளோதான். அது பக்தி மார்க்கத்துடைய விஷயம். அது எந்த மதத்துடைய விஷயமாக கூட இருக்கட்டும், அது எல்லாமே பக்தி மார்க்கத்துடைய விஷயம்னு உண்மையை சொல்கிறார். அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. யஹ் தோ கேல் பனா ஹுவா ஹே, இல்லை இப்படி விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. யஹ் சிர்ஃப் சம்ஜானே கேலியே கஹா ஜாத்தா ஹே, ஸோ புரிய வைக்கிறதுக்காக பாபா இதெல்லாம் சொல்கிறார். है तो फिर भी खेलना, ஸோ இருந்தாலும் இது விளையாட்டு தானே. கேல் கி ஹம் நிந்தா நஹி கர் சக்தே ஹே, விளையாட்டை யாராவது நிந்தனை பண்ண முடியுமா? ஹம் கஹத்தே ஹே ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा, तो फिर वह चंद्रमा आदि में जाकर ढूंढते हैं, वहाँ कोई राजाई रखी है क्या? இல்லையா, பாபா சொல்கிறாரு ஞான சூரியன் ஞான சந்திரன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சந்திரனில் போய் தேடிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அங்கே என்ன கிடைக்கிது, அங்கே என்ன ராஜ்யம் இருக்குதா? சந்திரனையும் கடந்து மார்ஸ் போகணும் அப்படின்ட்டு எலான் மஸ்க் ஒரு லட்சியமே வச்சுருக்கிறார். அங்கே என்ன இருக்குது போய் தேடுறீங்க, அங்கே என்ன ராஜ்யமாக இருக்குது? சூப்பராக கேட்குறாரு இல்லையா. ஒன்றுமே இல்லாதவங்க, இப்போ வடகொரியா ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நல்ல இடத்துக்கு வருவாங்க. அந்த வடகொரியாவில் கூட சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மேபி அங்கே ஆட்சி ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அவ்வளோதான். அதை விட்டே வெளியேறணும்னு நினைக்கிறாங்க. அங்கே எதுவுமே இல்லை நிலாவில், அங்கே போய் என்னத்தை தேடுறீங்கன்றார். சூப்பர் தானே, இது கூட மனிதர்கள் யோசிக்கல பாருங்கள். ஜப்பானி லோக் சூரிய கோ மான்தே ஹே, இல்லையா, சூரியனை கடவுளாக அவங்க ஏற்றுக்கிறாங்க ஜப்பானியர்கள். ஹம் கஹத்தே ஹே சூரியவன்ஷி, वह फिर सूर्य की बैठ पूजा करते हैं, இல்லையா.
நாம் வந்து சூரிய வம்சி நாங்கள்னு சொல்கிறோம், அவங்க சூரியனுக்கு உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜப்பானியர்கள் மட்டுமா பண்ணுறாங்க, தமிழர்களும் பண்ணுறாங்க, பெருமையாக சொல்லிக்கிறாங்க பொங்கலோ பொங்கல்ன்ட்டு இல்லையா. वह फिर सूर्य की बैठ पूजा करते हैं, सूर्य को पानी देते हैं. சூரியன் என்னமோ தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. तो बाबा ने बच्चों को समझाया है कोई बात में जास्ती ஆர்கியூ நஹி கர்னி ஹே. பாபா எல்லாமே சொல்கிறார், பட் இருந்தாலும் ரொம்ப ஆர்கியூ பண்ண வேண்டாம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஆர்கியூ பண்ண வேண்டாம்னா பாபா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? அப்போ என்னென்னா சொல்லுங்கள், கொஞ்சம் அவங்க வாதத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்படியே டக்குன்னு விட்டுட்டு பாபா நினைங்கன்ட்டு வந்துடுங்க. அவங்கள வந்து ஒரு குழப்பி ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வர மாதிரி அவங்க புத்தியை தயார்படுத்திட்டு பாபாவை நினைங்கன்ட்டு வந்துடுறோம். நீங்கள் சும்மா பாபாவை நினைங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கடவுளை நினச்சிட்டு தானே இருக்கிறோன்றவாங்க. ஸோ அதனால தான் அதிகமாக வாதத்துக்கு போயிடாதீங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க அப்படியே தலை குழம்பிடணுன்றார், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். சரி, மற்றபடி கடவுளை நினைங்கன்னு சொன்னால் யாரும் குழம்பிட போகிறது கிடையாது. இதுதான் பாபாவுடைய திருவிளையாடல். சொல்லுன்றியா பாபா, சொல்லாதுன்றியா பாபா அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரி, बात ही एक सुनावो, बाप कहते हैं माम एकम याद करो तो पावन बनेंगे. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க. பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, தூய்மை ஆயிடுவீங்க. அபி ராவன் ராஜ்யமே சபி பதித் ஹே. இப்போ ராவன் ராஜ்யத்தில் எல்லாமே அழுக்கானவர்களாக இருக்கிறாங்க. பரந்து அப்னேக்கோ பதித் கோயி மான்தே தோடி ஹே. ஆனால் யாராவது தன்னை வந்து அழுக்கானவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? பச்சே तुम्हारी एक आंख में शांति धाम, एक आंख में सुख धाम, बाकी इस दुख धाम को भूल जाओ இல்லையா. பாபா சொல்றார், குழந்தை ஒரு கண்ணு ஃபுல்லாக சாந்தி தாமத்தையே நிரப்பிக்கோ, இன்னொரு கண் ஃபுல்லாக சுகதாமம் சொர்க்கத்தையே நினச்சிக்கோ, மற்றபடி துக்கதாமத்தை உன் கண்ணே பார்க்கக்கூடாது, முற்றிலும் மறந்துடுன்ற, பார்த்தும் பார்க்காம இருக்கணும். தும் ஹோ சைத்தன்ய லைட் ஹவுஸ் இல்லையா, உயிரோட்டமான கலங்கரை விளக்கு, உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய உயிரோட்டமான விளக்கு நீங்கள். அபி பிரதர்ஷனி மேபி நாம் ரக்கா ஹே பாரத் தி லைட் ஹவுஸ். கண்காட்சியில் கூட பாரத் தி லைட் ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்களாம். லேக்கின் வ கோயி தோடே ஹி சம்ஜேங்கே. அப்போவும் ஏதாவது புரிஞ்சிக்கிறாங்களா? பாரதம் உலகத்துக்கே லைட் ஹவுஸ்ன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தும் அபி லைட் ஹவுஸோன்னா இப்போ நீங்கள் லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க தானே. போர்ட் பர் லைட் ஹவுஸ் स्टीमर को रास्ता बताते हैं. துறைமுகத்தில் வந்து லைட் ஹவுஸ் கப்பலுக்கு வழிகாட்டுது. ஸோ நம்ம அப்போ யாருக்கு வழிகாட்டுறோம்? ஒவ்வொரு ஆத்மான்ற கப்பலுக்கும் வழிகாட்டக்கூடிய லைட் ஹவுஸ். ஏன்னா எல்லா ஆத்மாவும் விஷக்கடலில் மூழ்கி இருக்குது, அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான லைட் ஹவுஸ். கரையில் தானே இருக்கும் லைட் ஹவுஸு. ஸோ அப்படி வழிகாட்டக்கூடிய உயிரோட்டமான லைட் ஹவுஸாக நீங்கள் இருக்கிறீங்க. தும்பி சப்கோ ராஸ்தா பத்தாத்தே ஹோ. நீங்களும் அனைவருக்கும் வழி சொல்கிறீங்க. முக்தி और ஜீவன் முக்தி தாம் கா. என்ன வழி சொல்கிறீங்க? முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி சொல்கிறீங்க. ஜப் கோயி பி பிரதர்ஷனி மே ஆத்தே ஹே தோ बहुत प्रेम से बोलो गॉड फादर तो सबका एक है ना. ஸோ இந்த கண்காட்சிகளில் யார் வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அன்பாக சொல்லுங்கள்,
இறை தந்தை எல்லோருக்கும் ஒருவர் தானே. गॉडफादर या परमपिता कहते हैं कि मुझे याद करो तो ज़रूर मुख द्वारा कहेंगे ना. ஸோ அப்போ இறை தந்தை அல்லது பரமபிதா சொல்கிறாரு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய் வழியாக தானே சொல்லியிருப்பார். பிரம்மா துவாரா ஸ்தாபனா ஹம் சப் பிராமன் பிராமணியா ஹே. ஸோ பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்யப்படுது. பிரம்மா மூலமாக அப்படின்னா பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிரம்மா வம்சாவளி பிராமன் பிராமணியார்கள், பிராமன் பிராமணிகள், அதாவது நம்ம பாபா குழந்தைகள் மூலமாகத்தான் அது நடக்குது. ஏன்னா நாம் தான் பிரம்மாவுடைய வாய் வழியாக பிறந்த வாய் வழி வம்சத்தினர், முக் வம்சாவளி. தும் பிராமணோ கி வஹ் பிராமன் பி மகிமா காத்தே ஹே. ஸோ பிராமணர்களாகிய உங்களுடைய மகிமையை அந்த பிராமணர்களும் பாடுறாங்க. பிராமன் தேவதாய நமக அப்படின்னு மகிமை பாடுறாங்க. ஊஞ்சித்தே ஊஞ்ச் ஹே ஹி ஏக் பாப். ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒரு தந்தை தான். வஹ் கவத்தே ஹே மே தும்கோ ஊஞ்ச்தே ஊஞ்ச் ராஜ்யோக் சிக்காத்தாகும். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். ஜிஸ்ஸே தும் சாரே விஸ்வக்கே மாலிக் பந்தே ஹோ. அதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானர்களாக நீங்கள் ஆகுறீங்க. வஹ் ராஜாயி தும்சே கோயி சீன்னா சகே. ஸோ அந்த ராஜ்யத்தை உங்களிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது, அபகரிக்க முடியாது. சீன்னா சகே. பாரத் கா விஸ்வ பர் ராஜ்யத்தா. ஸோ உண்மையிலே முழு உலகத்துக்கான ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஒட்டுமொத்த உலகத்தின் மகுடமாக ராஜ்யம் பாரதம் இருந்துச்சு. பாரத் கி கித்தனி மகிமா ஹே. இல்லையா, எவ்வளோ பெரிய மகிமை பாரதத்திற்கு. அபி தும் ஜான்தே ஹோ कि हम श्रीमत पर यह राज्य स्थापन कर रहे हैं. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நாம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को நமஸ்தே. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. धारणा के लिए मुख्य सार, धारणे का मुख्य सारम, तीव्र पुरुषार्थी बनने के लिए पढ़ाई का शौक रखना है. ஸோ தீவிர புருஷார்த்தி ஆகணும், தீவிர முயற்சியாளர் ஆகணும் அப்படின்னா படிப்பின் மீது ரொம்ப ஆர்வம் இருக்கணும். சாக்ஷாத்கார் கி ஆஷா நஹி ரக்னி ஹே. படிப்பு மேலே தான் ஆர்வம் இருக்கணும், சாக்ஷாத்கார் பார்க்கணுன்ற ஆசை இருக்கக்கூடாது. இஸ்மே பி டைம் வேஸ்ட் ஜாத்தா ஹே. ஏன்னா சாட்சாத்காரம் பார்க்கறதுலையும் டைம் வேஸ்ட்டு தான் ஆகிறது. அப்போ எவ்வளோ பாருங்கள், சிலருக்கு கொஞ்ச நேரம் தான் சாட்சாத்காரம் கிடைக்கும், அதுலேயே டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாபா சொல்கிறாருன்னா நாம் அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறோமான்னு நமக்கு நாம் கேட்டுக்கணும். ஆரம்பத்தில் சாட்சாத்காரம் காட்டினார், அதுக்கப்புறம் படிப்பு ஆரம்பித்த உடனே படிப்பில் கவனம் கொடுக்கணுன்ட்டு சாட்சாத்காரம் காட்டுறதை நிறுத்திட்டார். शांति धाम और सुख धाम को याद करना है. शांति दामत्यम सुखदामत्यम நினைவு செஞ்சிட்டு இருக்கணும். இஸ் துக்தாம் கோ பூல் ஜானா ஹே. துக்கதாமத்தை மறக்கணும். கிசி சே பி ஆர்கியூ நஹி கர்னி ஹே. யாரோடனும்
விவாதம் பண்ணக்கூடாது. பிரேம் சே பக்தி और प्रेम से मुक्ति और जीवन मुक्ति धाम का रास्ता बताना है. ஸோ அன்போடு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லணும். वरदान सदा सुखों के सागर में लवलीन रहने वाले अंतर्मुखी भव. सदा सुखों के सागर में எப்பொழுதும் சுகத்தின் கடலில் லவ்லின் ரஹ்னே வாலே மூழ்கி இருக்கக்கூடிய அந்தர்முகி பவ அந்தர்முகியாக ஆகுங்கள், உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். கஹா ஜாத்தா அந்தர்முகி சதா குஷி இல்லையா? அந்தர்முகியாக இருக்கிறது தான் எப்பொழுதும் சுகம் அப்படின்னு சொல்லப்படுது. சமசூப்பரில் ஹிந்தி தான் இல்லையா? இதை தமிழில் சொல்லும்போது அந்தளவுக்கு குஷியாக இல்லை பாருங்கள். அந்தர்முகி சதா சுகி. யார் அந்தர்முகியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எப்போவுமே சுகமாக இருக்க முடியும். வெளியில் என்னென்னு மூக்கணும் வச்சிங்கன்னா சந்தோஷம் போயிடுச்சு. சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் சந்தோஷத்தை குடிச்சிடும், துக்கத்தில் தள்ளிடும். ஜோ பச்சே சதா अंतर्मुखी भाव का वरदान प्राप्त कर लेते हैं वह बाप समान सदा सुख के सागर में लवलीन रहते हैं. எந்த குழந்தைகள் எப்பொழுதும் அந்தர்முகி ஆகுங்கள்ன்ற வரதானத்தை பிராப்தியாக அடைந்திருக்கிறார்களோ அவங்க பாபாவுக்கு சமமாக எப்போவுமே அந்த சுக கடலிலே மூழ்கி இருப்பாங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? அந்தர்முகமாக இருந்தால் அந்த சுக கடல்லே இருப்பாங்க. அப்போ அந்த சுக கடலே நமக்குள்ளே தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? सुखदाता के बच्चे स्वयं भी सुखदाता बन जाते हैं. அப்போ சுகத்தின் வள்ளல் சிவபாபாவுடைய குழந்தைகளும் சுயம் சுகத்தின் வள்ளலாக மாறிடுறாங்க. सर्व आत्माओं को सुख का ही खजाना बांटते हैं. ஸோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் கஜானாவையே பகிர்ந்தளிக்கணும். तो अब अंतर्मुखी बन ऐसी संपन्न मूर्ति बन जाओ जो आपके पास कोई भी किसी भी भावना से आए अपनी भावना संपन्न करके जाए. ஸோ நீங்கள் எந்த மாதிரி இப்போ அந்தர்முகி ஆகணும் அப்படின்னா, ஸோ அந்தர்முகியாகி சம்பன்ன மூர்த்தி பஞ்சாவோ அனைத்தும் நிரம்பிய மூர்த்தியாகவும் ஆகிடுங்கள் இல்லையா? நீங்கள் உள்நோக்கு முகமாக இருந்தாலே அனைத்தும் நிரம்பியவராகவும் இருப்பீங்க. அப்போ உங்களிடம் யார் எந்த விதமான பாவனையோடு வந்திருந்தாலும் அப்படி பாவனா சம்பன் கற்கே ஜாயே, அனைத்து பாவனைகளும் நிரம்பியவராகி அவங்க போகணும். அவங்களுடைய பாவனையை ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு போகணும். நீங்கள் அந்தர்முகமாக அதாவது உள்நோக்கு முகமாக இருந்தாலே அவங்க உங்ககிட்ட வந்தாலே அவங்களுடைய ஆசனை எல்லாம் நிறைவேறிடுன்ற. எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஸோ நம்ம உள்நோக்கு முகமாக இருக்கணும், அவ்வளோதான். பாபா நான் வேறு எதுவுமே உங்கள் புத்தியில் இல்லாமல் இருந்தால் உங்கள் தொடர்பில் வரவங்க நிரப்பிட்டு போவாங்கன்றார். जैसे बाप के खजाने में अप्राप्त कोई वस्तु नहीं वैसे आप भी बाप समान भरपूर बनो. இல்லையா?
பாபாவுடைய கஜானாவில் இல்லைன்ற பொருளே கிடையாது, எல்லாமே நிரம்பி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் பாபாவுக்கு சமமாக அனைத்தும் நிரம்பியவர் ஆகுங்கள். சூப்பர் வரதானம் இல்லையா? உள்நோக்கு முகத்தில் இருந்தாலே அனைத்தும் நிரம்பியவர் ஆகிடுவீங்க. உங்கள் தொடர்பில் வரவங்களும் அனைத்தும் நிரம்பியவர்களாக மாறி போயிடுவாங்கன்ற அந்த மாதிரி அனைத்தும் நிரம்பியவராக ஆகுங்கள், அந்த உள்நோக்கு முகமுடையவராக இருப்பதன் மூலமாக. ஸ்லோகன்: रूहानी शान में रहो तो कभी भी अभिमान की ஃபீலிங் நஹி ஆயேகி. ஆன்மீக பெருமிதத்தில் இருந்தீங்க, ஆன்மீக போதையில் இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே அபிமானத்தின் போதை இருக்காது, அந்த தேக அபிமானத்தின் போதை உணர்வு இருக்காது இல்லையா? ருஹானி ஷான்மே ரஹோ, ருஹானி போதை அல்லது அந்த பெருமை, அந்த போதையில் இருந்தீங்கன்னா இந்த தேக உணர்வு கொடுக்குற போதையில், அந்த போதை உணர்வில் மாற்ற மாட்டீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக போதையாக இருக்குது இல்லையா? உலகம் ஃபுல்லாக அந்த போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு. அமெரிக்கா போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்க கொலை செய்கிறதுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுவார்கள்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் அதிகமாக இருக்குது, அதனால் நிறைய ரேப்லாம் நடக்கிறது இருக்குது. ஸோ நம்ம பாபா போதையில் இருந்தால் தெளிவாக இருப்போம். உலகியல் போதையில் மாட்டினீங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ உலகியல் போதையில் மாட்டாமல் இருக்கணுன்னாலே ஆன்மீக போதையிலே இருங்க, ஆத்மான்ற போதையில், உள்நோக்கு முகத்தில் அந்த போதையிலே இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். अव्यक्त इशारे एकांत प्रिय बनो, एकता और एकाग्रता को अपनाओ. ஸோ ஏகாந்த பிரியர், அதாவது தனிமை விரும்பியாகி ஒருமுகத்தன்மை மற்றும் ஒற்றுமை, இதை தாரணை செய்யுங்க, உங்களுடையதாக ஆக்குங்கள். अपने को सदैव अंडरग्राउंड अर्थात अंतर्मुखी बनाने की कोशिश करो. உங்களை எப்பொழுதும் அண்டர் கிரவுண்டில், அதாவது உள்நோக்கு முகம் உடையவராக ஆக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. இல்லை, உள்நோக்கு முகத்திலே இருக்கணும், புத்தி வெளியில் போகாமல் உள்ளே போன்னு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். अंडरग्राउंड भी सारी कारोबार चलती है, वैसे अंतर्मुखी होकर भी कार्य कर सकते हैं. ஸோ அண்டர் கிரவுண்டில் இருந்துக்கிட்டு, அதாவது அண்டர் கிரவுண்ட் இல்லையா, பாதாளம், அங்கே இருந்துக்கிட்டு கூட இதை பாருங்கள், ஹமாஸ் தீவிரவாதிகள் அண்டர் கிரவுண்டில் இருந்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணாங்க. ஸோ நிறைய காரியங்கள் அண்டர் கிரவுண்டில் நடக்குது. அதே மாதிரி நீங்கள் கூட அந்தர்முகி ஆகி கூட, அதாவது உள்நோக்கு முகமுடையவர் ஆகி கூட எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் இல்லையா? ஆத்மா நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆத்மாவில் கவனம் கொடுத்துக்கிட்டே செய்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. உள்நோக்கு முகன்றது ஆத்மா நான் செஞ்சிட்ருக்கிறேன், அன்பின் கதிர்களை பரவ செஞ்சிட்டு இருக்கிறேன், தூய்மையாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஆத்மா சம்மந்தப்பட்ட எண்ணத்தை எழுப்புறது தான் உள்நோக்கு முகம். ஸோ அப்படி எழுப்பிட்டே உங்களால் காரியம் செய்ய முடியும், எல்லா காரியமும் பண்ண முடியுன்ற. अंतर्मुखी होकर के कार्य करने से एक तो विघ्नों से बचाव, दूसरा समय का बचाव, तीसरा संकल्पों का बचाव व बचत हो जाएगी. ஸோ அப்படி நீங்கள் உள்நோக்கு முகமுடையவராக இருந்து காரியம் செய்வதன் மூலமாக ஒன்று நீங்கள் விக்னங்கள்லேருந்து தப்பிக்கிறீங்க, தடைகளே இருக்காது. இல்லை, வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியலாம், எப்படி தடை வரும்? தடை வெளியில் இருந்து தானே வரும் இல்லையா? அடுத்தது உள்ளேயும் நீங்கள் ஆத்மாவை பற்றி தான் சிந்தனை செய்கிறீங்க, அதனால் பழைய விஷயங்களை பற்றியும் தடை வராது. முடியுமா முடியாதா அதுவும் வராது. அனைத்தும் நிரம்பிய சக்தி நிரம்பியவராக அனுபவமாகும். தூசரா சமைக்கா பச்சாவ், அப்போ நேரமும் வேஸ்ட் ஆகிறது கிடையாது. வேஸ்ட் ஆகிறதுலேருந்து அதுலேயும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க.
மூணாவது சங்கல்பங்கா பச்சாவ், இல்லையா, வீண் சிந்தனையிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க. ஏகாந்தவாசி பி और साथ साथ रमणीकता भी इतनी ही हो. ஸோ பாபா சொல்கிறாரு, ஏகாந்தவாசியாக இருக்கிறது கூடவே ரமணீகரத்தன்மையும் அதே அளவு இருக்கணும், இனிமைத்தன்மையும் இருக்கணும். சுருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் வெளி உலகத்திலே பேசலை அப்படி தானே காட்டுவாங்க. அந்த சாது சன்னியாசிகளும் அப்படியே யார் கூடயும் பேச மாட்டார். அப்படியே அப்படியே தொப்பி அம்மா மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை தொப்பி அம்மா நான் தனியாக இருக்கிறேன்ட்டு யார் வந்தாலும் அடிக்கிறது உதைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, இனிமையாகவும் இருக்கணும். புத்தியினால் நீங்கள் தனியாக பாபா நான் இந்த உணர்வுலே இருக்கணும், ஆனால் சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஆனால் அந்த சிரித்த முகத்தில் வெளியில் நீங்கள் மயங்கிடக்கூடாது. உள்நோக்கு முகத்தில் இருக்கிறதுனால அந்த புன்னகை இருக்கணும். அந்த சந்தோஷம் உள்ளேருந்து வர்றதாக இருக்கணும். ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.